அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைமுக்கு வர மாட்றானுங்க. கேட்டா மழை வந்துருச்சுன்றானுங்க. சரியா பைக் பஞ்சர்ன்றானுங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அதை தாண்டி இங்க வந்தாலும் இங்க சில கஸ்டமர் சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்றாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறதுல, புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளில வந்து மழை பெய்யுது. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் 70 ஃபீட் ரோட்ல பாஷா பாய் அப்படின்னு ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஸோ இவங்க நார்மலாக ஒரு டென்ட்ல போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்தோம் வீடியோ எடுக்கலான்னு. பட் நடுவில் அந்த மழை வந்து சொதப்பிச்சு. அதனால பிரியாணி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டி கடையிலே நின்று ஸோ அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடலாம் தான் வந்திருக்கோம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி. இதோட காஸ்ட் வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலி, நான் கேட்டு சொல்கிறேன். அண்ட் இதில் ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடயே விட சுக்கா பிரியாணின்னு ஒன்று இருக்கான். ஸோ இது வந்து தொக்கு மட்டும் நான் தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஏன்னா தொக்கு பிரியாணி சுக்கா பிரியாணியும் தனியாக கிடைக்குது. ஸோ அதை நம்ம தனியாக வாங்க வேணாம், நார்மல் பிரியாணி கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு. ஸோ அண்ட் இதோட ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைனோட கிட்ட வந்துருக்கேன். ஸோ சீரக சம்பா குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 2-3 பீஸ் வச்சுருக்காங்க. 3 பீஸ் இருக்குது இதில், ஓகேவா? ஸோ லெக் பீஸ் இது பாருங்கள், சின்ன லெக் பீஸ் ஆக்சுவலி. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா சூடு போகிறதுக்கு முன்னாடியே கமான் லெட்ஸ் ஹேவ் ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சீரக சம்பா பிரியாணி. இது வந்து சீரக சம்பா பிரியாணி அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சீரக சம்பா பிரியாணி வந்து கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் காரமாக இருக்கும், இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டாமினேட் பண்ணோம். நார்மலாக அந்த அந்த எப்படி சொல்கிறது பாசுமதி பிரியாணி இருக்குல்ல அந்த ஃப்ளேவரில் இருக்குது. பட் சீரக சம்பா பிரியாணி வந்து மசாலா ஃப்ளேவர் அரைச்சி போட்ட மாதிரி இருக்கும், டாமினேட் பண்ணும். அந்த டாமினேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பைட்டே தெரிஞ்சிச்சு. ஸ்பைசஸ் இன்னும் கொஞ்சம் இவங்க அதிகமாக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் மற்றபடி வந்து அவங்க குக் பண்ணியிருக்க விதம் அண்ட் அரிசி வந்து உதிரியாக உழுது கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஸோ லைக் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஆரமாக சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அண்டு கறியும் நல்லா குக்காகி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது கூட அவங்க ஒரு முட்டை கொடுக்குறாங்க. சுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுதான் அடிஷ்னலாக அவங்க கொடுக்குற வந்து சுக்கா. இங்கே இருக்குது பாருங்கள் மசாலா ஃப்ளேவர். ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே இங்கே மேலே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சுக்கா சூப்பராக இருக்குது. தனியாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. ஏன்னா பிரியாணி கூட சாப்பிட்டா சம்டைம்ஸ் வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் அதுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச சுக்கா பிரியாணி இல்லை, இந்த மாதிரி நீங்கள் தனியாக சுக்கா வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சாரி மழை மட்டும் வரலன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நல்லா அங்கே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மழை வந்துச்சு, அதனால் வந்து என்னால் அது கொடுக்க முடியல. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது, நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட டைமிங் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் நீங்கள் ஒரு 7 o'clock வந்துட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்டு போயிடலாம். ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சாப்பாடுலாம் நம்மளெலாம் கேட்பானுங்க தெரியுமா, அந்த பிரச்சனைலாம் இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் வராது, நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா. அண்ட் பார்சல் ஆல்சோ அவைலபிள் இருக்குது 2 பிரியாணியும். குவான்டிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு பல்காக ஒரு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இன்னமும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஃபுல் குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அந்த காரம் மட்டும்தான் கம்மி, மற்றபடி அந்த ஸ்மெல் டேஸ்ட் சூப்பர் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் சீரக சம்பா பிரியாணி சாப்பிடவே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், தாராளமாக எங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த கொளத்தூரில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 140 rupees பிரியாணி. இதே அந்த சுக்கா பிரியாணி வாங்கினீங்கன்னா 160 rupees. ஸோ இதே அது ரெண்டே ஐட்டம் தான் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக மெனுலாம் கிடையாது அவங்ககிட்ட. இப்போ வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரோட் சைட் பிரியாணிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டம்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அன்னன்னைக்கு காலியாக வருது, அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மீட்டு லைக் ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்புலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் வளர்றதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைமுக்கு வர மாட்டானுங்க, கேட்டால் மழை வந்துருச்சுன்றானுங்க, சரியா பைக் பஞ்சர்ன்றானுங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்தாலும் இங்கே சில கஸ்டமர் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்றாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறதுல, புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மக்களே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சரிங்களா? அந்த சுக்கா வந்து நீங்கள் தனியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. பெட்டரும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 140 rupees கொடுத்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. லைக் ஹோம் மேட் பிரியாணி நினைக்கிறாரு, அவர் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வர பொழுது சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரீசனே பெருசாக சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஸ்ட்ரகிளை பற்றி, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இதுதான் டாடா பாய். கொசு